Hi, இது என்ன ப்ரோக்ராம்னு பார்க்கலாம். Given a number which ranges from 3 to 6 digits long, return its equivalent number in words. Okay. For example, if the input number is 123, then return 123. If the input string is 786402, then return 786402. Okay. So first thing, ஒரு டிஜிட்டுக்கு ஈக்குவலண்டான ஸ்ட்ரிங் நம்ம கண்டுபிடிக்கணும். Say for example, words of say 15 equals, நான் இந்த மாதிரி ஒரு 2 dimensional array வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 0, 1 until 9. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா W of 0 அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரிங்கை ரெஃபர் பண்ணும். W of 1ங்கிறது எதை ரெஃபர் பண்ணோம்னா இதை ரெஃபர் பண்ணும். சப்போஸ் D equals 5 அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ இதுக்கு ஈக்குவலண்டான டிஜிட் ஒரு டிஜிட், அந்த டிஜிட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ன்றது 5னா இதுக்கு ஈக்குவலண்டான வேர்டு வேணும் அப்படின்னா W of 5 அப்படிங்கிறது 5 அப்படின்ற ஸ்ட்ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். அதாவது எனக்கு ஒரு டிஜிட் தெரியும் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வேர்டு எப்படி கொண்டு வரது. ஸோ ரெண்டாவது 1 2 3 அப்படின்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஒவ்வொரு லெட்டரா ஒவ்வொரு டிஜிட்டா பிரிக்கிறது கஷ்டம். அதனால முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா இதை 3 to 1ன்னு மாத்திக்கலாம். மாத்திட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஜிட்டா எடுத்து அதுக்கு கரஸ்பாண்டிங் வேர்டு கண்டுபிடிக்கிறோம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரிங் காப்பி போட்டு ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்தரா வர்றது எல்லாமே ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பண்ணிக்கலாம். ஒரு நடுவில் ஸ்பேஸ் வேணும். அதுக்கப்புறம் str_cat ஆஃப் ரிசல்ட் ஆஃப் டிஜிட் வேர்டை கண்டுபிடிச்சு நான் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணனா, ஸோ இது லூப்புக்கு வெளியே வருது, லூப்புக்கு உள்ளர இந்த ஒர்க்கை பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ரிசல்ட்டிங் ஸ்ட்ரிங் கரெக்டாக வந்துடும். Let us try to implement this. Char result of some 80. Okay. Reverse the given number. So இதுக்கு long sum equals 0. So while n is greater than 0, என்ன பண்றேன் அப்படின்னா sum equals sum multiplied by 10 plus n mod n equals n by 10. So இது reverse formula. So n equals sum. So இந்த மாதிரி லூப் போட்டோம் அப்படின்னம்னாவே நம்பர் ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க 1 2 3 4 5 is the input number. அது 5 4 3 2 1 ஆயிடுச்சு. ஓகே. இப்போ எடுத்த உடனே லாஸ்ட் டிஜிட்டுக்கு ஈக்குவலண்டான லெட்டரை நான் கொண்டு வந்து போட்டுக்கிறேன். str காப்பி ரிசல்ட்ல ஓகே வேர்ட்ஸ் நான் ஸ்டோர் பண்ணோம். char w சே ஒரு மேக்ஸிமம் 15 கேரக்டர்ஸ் இருக்கலாம். 0 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளவுதான். So result of this one W of n mod 10. இது லாஸ்ட் டிஜிட்னுடைய வேர்டு ஃபர்ஸ்ட் எடுத்து இப்ப கரண்ட்லி ரிவர்ஸ்ட் நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிஜிட், நமக்கு ஒரிஜினல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் டிஜிட், அதனுடைய வேர்டு எடுத்து இங்க போட்டுட்டேன். இப்போ அந்த டிஜிட்டை டிராப் பண்ணிக்கிறேன். n equals n by 10. இப்போ while n greater than 0 இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு டிஜிட்டா எடுக்கிறேன். ஸோ என்ன பண்றேன் str_cat ரிசல்ட் கமா ஒரு கேரக்டர், str_cat ரிசல்ட் கமா word of n% n. So n equals n by 10. ஒரு டிஜிட்டை டிராப் பண்றேன். ஸோ லாஸ்ட் டிஜிட்டுக்கு ஈக்குவலண்டான வேர்டு எடுத்து அப்பன் பண்ணியாச்சு, அந்த டிஜிட்டை டிராப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே போகிறோம். இதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். percentage s comma result return test.
பாருங்க 1 2 3 4 5 நம்மளுடைய ரிசல்ட்டிங் ஸ்ட்ரிங் என்ன வருது பாருங்க 1 2 3 4 5 கரெக்டா வந்திருக்கு. இப்போ மற்றதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இதை கமெண்ட் பண்றேன், இதையும் கமெண்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, கம்பைல், ரன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.